அனைவருக்கும் காலை வணக்கம், வாழ்த்துக்கள். அன்பர்களே, நல்ல ஆரோக்கியமாக வாழ நமது உடலின் உள் உறுப்புகளை நாம் கவனம் அதிகமாக செலுத்த வேண்டும். பொதுவாக மனிதர்கள் அதை பற்றி கவலைப்படுவது இல்லை. அதைத்தான் மாயை என்று கூறுகிறார்கள். அனைத்து நல்ல விஷயங்களும் மறைபொருளாக இருக்கின்றன. தேடி நாம் அவைகளை புரிந்து கொண்டு வாழ வேண்டியுள்ளது. ஆனால் வெளியே தெரியும் அனைத்து சுலபமான பொருட்களும் மாயை என்று கூறப்படுகிறது. நமது உடலுக்கு உள்ளாக இருக்கும் முக்கிய உறுப்புகளை எல்லாம் இயக்குவது தெய்வ சக்தி. அந்த முக்கிய உறுப்புகள் அனைத்தும் எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நோய்கள் குறைந்து வாழ முடியும், நீண்ட காலம் வாழ முடியும். நமது உடலில் உள்ளே இருக்கும் முக்கிய உறுப்புகளான மூளை முதலில் இடம் வகிக்கிறது. அதற்கு பிறகு நமது இருதயம், நுரையீரல்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மூன்றாவதாக ஜீரண மண்டல உறுப்புகள் சிறுகுடல், பெருங்குடல், கணையம், கல்லீரல், மண்ணீரல் போன்ற மிக மிக முக்கியமான உறுப்பு. நான்காவதாக சிறுநீரகங்கள், மலக்குடல் போன்ற கழிவு மண்டல உறுப்புகள். மேலும் 5 ஓட்டங்கள்: இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், காந்த ஓட்டம், உயிரோட்டம். இவைகள் அனைத்தும் தெய்வ சக்தியால் இயக்கப்படுகின்றன. இந்த ஞாபகமாகவே நாம் இருக்கும் பொழுது நாம் உண்ணும் உணவில் ஒரு அவேர்னஸ் இயல்பாக நமக்கு வந்துவிடும். பசித்து புசி என்பது முன்னோர்கள் வாக்கு. எனவே இயல்பாகவே நம் உடலே தெய்வம் என்று நினைப்பதை விட உடலில் உள் உறுப்புகள் அனைத்தும் தெய்வத்தால் இயக்கப்படுகிறது, தெய்வத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது. நமது உள் உறுப்புகள் எல்லாம் வெளியே தெரியும்படி இருந்தால் நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருப்போம். ஆனால் அங்குதான் மாயை. அந்த மாயையை புரிந்து கொண்டு அதில் அகப்படாமல் அதில் அளவு முறையோடு இருந்து கொண்டு நமது உடலையும் நமது மனதையும் நமது வாழ்க்கையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு ஆன்மீகம் கருத்துகளும் ஆன்மீக பயிற்சிகளும் மிகவும் உதவும். நமது முன்னோர்கள் வெகு காலத்திற்கு முன்பே மறை நூல்கள் என்று இந்த மறைபொருள் விளக்கங்களை திருமூலர், திருவள்ளுவர் போன்ற பல நூல்கள் அற்புதமாக விளக்கி இருக்கின்றன. வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அதை மிக எளிமையாக நாம் புரிந்து கொள்ளும் அளவுக்கு நமக்கு தெளிய வைத்து பயிற்சி முறைகளையும் அளித்துள்ளார்கள். எனவே பயிற்சிதான் வெற்றியை தரும். நாம் செய்யும் அனைத்து பயிற்சிகளும் நமது உடலின் உள் உறுப்புகளுக்கு வலு சேர்க்கக்கூடியது. அன்றாட வாழ்க்கையில் நாம் இதை நினைவில் கொண்டு நமது உள் உறுப்புகள் உணவாலும் நம் மனதில் ஏற்படும் கவலை, பயம், உணர்ச்சி வசப்பட்ட நிலை இவைகளாலும் கெடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இது எந்த அளவுக்கு நம்ம உள் உறுப்புகளை மெயின்டைன் பண்ணுகிறோமோ அந்த அளவுக்கு நமது வாழ்க்கை சிறப்பாக அமையும். பொருளோ, அதிகாரமோ, உறவுகளோ, புகழோ உள் உறுப்புகளில் பிரச்சனை வந்தால் பெரிதாக நம்மை காப்பாற்ற முடியாது. எனவே தொடர்ந்து இந்த பயிற்சிகளை செய்து உள் உறுப்புகள் மீது விழிப்புணர்வுடன் இருந்து முடிந்த வரையிலும் நாம் நம் செயல்களை ஆற்றும் பொழுது தெய்வ பலம் நமக்கு எப்பொழுதும் இருக்கும். அதனால் மெட்டீரியல் லைஃபுக்கு உயர்வு நிச்சயம் வேண்டும் தான். ஆனால் அதற்கு மிக அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து அதோடு போராடி உள்ளே இருக்கும் தெய்வ சக்தியை கெடுத்துக் கொள்ளக்கூடாது. பிறந்து விட்டோம், இறுதி வரை வாழ வேண்டும் இந்த பூவுலகில். எனவே செயற்கையான விஷயங்களில் அளவு முறை காப்போம். நமக்குள்ளாக இயல்பாக இருக்கும் தெய்வ சக்தியை காப்பாற்றுவோம். தவத்தின் மூலம் அதிகரித்துக் கொள்வோம் என்று ஒரு அற்புதமான தவத்தினை இப்பொழுது செய்ய உள்ளோம். வாழ்த்துக்கள்.